பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த அடிப்படை விதிகளை பத்தி இன்னைக்கு சுவாரஸ்யமா பாப்போமா? வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். நிலா ஏன் நம்ம பூமி மேல மோதாம சுத்துதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? விடை இயங்கியல், அதாவது கைனமேட்டிக்ஸ்ல இருக்கு. இயக்கத்தை புரிஞ்சுக்க 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நிலை, திசைவேகம், அப்புறம் முடுக்கம். இவை மூன்றும் ஒன்னோடு ஒன்னு தொடர்ந்தவை. திசை வேகம்னா வெறும் வேகம் இல்லங்க, ஒரு குறிப்பிட்ட திசையில ஒரு பொருளோட நிலையில ஏற்படுற மாற்றம் தான் திசைவேகம். முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷனா அந்த திசை வேகத்துல ஏற்படுற மாற்றம். கணிதப்படி பார்த்தா இது நிலையின் 2வது வகைக்கெழு. சரி, இந்த முடுக்கத்துக்கு காரணம் என்ன? விசைதான். அதாவது திசையும் அளவும் கொண்ட ஒரு தள்ளுதல் அல்லது இழுத்தல். 1887ல நியூட்டன் சொன்ன அந்த முதல் விதியை பார்ப்போம். இதுதான் ரொம்ப பிரபலமான நிலைம விதி, லா ஆஃப் இனர்ஷியா. இதோட சிம்பிளான அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியிலிருந்து ஒரு விசை வராத வரைக்கும் பொருள்கள் தங்களோட நிலையே அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதனால தான் அசையாம நிக்கிறவரா இருந்தாலும் சரி, சீரா போற ரயில்ல இருப்பவரா இருந்தாலும் சரி, இயக்கத்தை உணர்வதில்லை. இயற்பியல்ல முழுமையான ஓய்வுன்னு ஒன்னே கிடையாது. அடுத்து, நிறைக்கும் விசைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ற நியூட்டனோட 2வது விதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நாம பயன்படுத்துற F=ma, அதாவது விசை என்பது நிறை மற்றும் முடுக்கத்தின் பெருக்கற்பலன். இதுதான் இயக்கத்தோட கணித இதயமே. பூமியில மேலிருந்து விழும் பொருள்களோட முடுக்கம் நிலையானது, புவியீர்ப்பு எல்லாவற்றையும் இந்த 9.8 அப்படிங்கிற துல்லியமான விகிதத்துல தான் கீழே இழுக்குது. ஒரு ஃபன் ஃபேக்ட்: நிறைகள் சும்மா கூட்டப்படுவதை குறிக்க இயற்பியலாளர் பிராங்க் வில்செக் இத 0th லா அப்படின்னு வேடிக்கையா சொன்னார். ஃபைனலா 3வது விதி. இயற்பியல் படிக்கிறப்போ மாணவர்களுக்கு இந்த விதியில தான் மிகப்பெரிய கன்ஃபியூஷனே வரும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வினையும் எதிர்வினையும் 2 முற்றிலும் வேறுபட்ட பொருள்களின் மேலதான் செயல்படும். மேஜை புத்தகத்தை தாங்குவது எதிர்வினை அல்ல. உண்மையான எதிர்வினை என்ன தெரியுமா? அந்த புத்தகம் பூமியை மேல்நோக்கி இழுக்கிறதுதான். இந்த சமமான அப்புறம் எதிரான விசை அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை பயன்படுத்தி தான் நாம ராக்கெட்டுகளையே விண்வெளிக்கு செலுத்துறோம். கடைசியா ஒரு கேள்வி. இந்த விதிகள் எல்லா இடத்துலயும் பொருந்துமா? சார்பியல், குவாண்டம் இயற்பியல் எல்லாம் அப்படி இல்லைன்னு தான் சொல்லுது.